மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்திலோரெம்பாவாய். Download ShareChat. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் 65 பண்ண போகிறேன். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கு. அதுக்கு 4 தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இது கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்குவோம், கவுச்சி இல்லாமல் இருக்கும். லைட்டாக உப்பு போட்டு பரட்டி கழுவிட்டு வரேன். அதை போட்டு பரட்டிடுறோம். பரட்டிட்டு கழுவிட்டு சிக்கன் 65 பொடி வாங்கியிருக்கு. அது ஒரு முட்டையும் போட்டு பரட்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்த 65 பொடி இது 1/4 கிலோ தான். கொஞ்சமாக போட்டால் போதும், 1/4 பாக்கெட்டு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஒரு தடவை அலசிட்டு வந்துடுறேன். இந்த பரட்டியாச்சு. உப்பு மஞ்சளும் நல்லா கழுவிட்டு வரேன். இங்கே இருங்க, இதை உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்குவோம். தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை பரட்டிக்கலாம். இந்த சிக்கன் 65 பொடியை ஒரு 1/4 பாக்கெட் போட்டுக்குவோம். பாருங்க, ஒரு 1/4 பாக்கெட் போட்டிருக்கேன். ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தானே கோழி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். போதும். ஒரு முட்டை, இதில் கலர்லாம் இருக்கும் இந்த பொடியில், அதனால் நீங்கள் ஒன்றும் தனியாகலாம் கேட்க வேண்டாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை காமிக்கணும், நீங்கள் காமிங்க, நான் சொல்கிறேன். போதும் கலர் பொடி. இந்த பாருங்க பரட்டியாச்சு. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றுறேன். உடச்சி ஊற்றி பரட்டிக்கலாம். தண்ணி எதுவும் வேண்டாம், நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. கழுவ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். 1/4 கிலோ தான். நீங்கள் கூடனா ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். 1/2 கிலோனா 2 ஊற்றலாம். 1/4 கிலோ தான், ஒரு முட்டை போதும். அதில் கோட்டாகிறதுக்கு தான். தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்படி பரட்டி வச்சுட்டா 1 மணி நேரம் சென்று நம்ம சாப்பிடையில வறுத்துக்கலாம். நான் வறுக்கையில் காட்டுறேன் பாருங்கள். போதும். நான் கொஞ்சம் காரம் வேணால் லைட்டாக போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் போட்டேன். ரொம்ப உரைச்சாலும் சாப்பிட முடியாது. உங்களுக்கு உரப்பு பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும். பரட்டி மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றலாம், முட்டையில் இருக்கிறது தான். அதெல்லாம் வேண்டாம். கோழியை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பரட்டி வச்சோம்ல, அதுக்கு ஒன்றா எடுத்து போட்டுக்குவோம். காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். காய வச்சேன், காஞ்சிருச்சு. ஒன்றா எடுத்து போட்டுக்குவோம். போட்டோன்னே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் நின்று செஞ்சுடலாம். போட்டேன், வறுத்துட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் நின்று திருப்பி விடலாம். பரட்டி ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ திருப்பி விட்டேன். வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் வேக விட்டு இன்னும் 2 தடவை திருப்பிட்டு தான் எடுக்கணும். நல்லா வேகணும். இந்த உடனே திருப்பினேன்னா மசாலா பிரிஞ்சிடும். கொஞ்சம் வேகட்டும்.
ஒட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.